அப்பா, இந்த காலை வேலைக்காக நன்றி சொல்கிறோம். எங்களோடு இடைப்படும், எங்களோடு பேசும், உம் நாமத்தை நீர் மயப்படுத்தி கொள்ளும். எங்களோடு கூட நீர் இருக்கிறீர் என்பதற்காக நன்றி சொல்கிறோம். உடைய திருக்கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் தேவன் நீர் நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர். எங்களோடு பேசி கொண்டிருக்கபடியால் நன்றி. இன்றைக்கு ஃபினான்ஷியலாக, பண ரீதியாய் நாங்கள் வளர எப்படி கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டும், ஏராளமாய் கொடுக்க வேண்டும், தாராளமாய் கொடுக்க வேண்டும், ஆமைக்கு குலுக்கி மடியில் சரிந்து போகத்தக்கதாய் எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுத்தரப்போவதற்காக நன்றி. பவுல் அப்போஸ்தலன் மூலமாக இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறபடியால் நன்றி அப்பா. நமக்கு கோடி நன்றி சொல்கிறோம். உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி சொல்கிறோம். எங்கள் தேவன் நீர் எங்களோடு இடைப்படுகிறபடியால் நன்றி ராஜா. உமக்கு கோடி நன்றி, கோடி நன்றி, கோடான கோடி நன்றி. இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம் அனைவரை உட்காருவோம். இன்றைய தியானம் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம். கொரிந்தியர்கள் எழுதின நிருபம் மிகவும் ஒரு ஆசீர்வாதமான நிருபம். பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய ஊழியத்திலே சில காரியங்களை அவர் டிஃபெண்ட் பண்ணுறதை பார்க்க முடியுது. நான் தான் உங்கள் அப்போஸ்தலன், நான் என் வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும், நான் அனுப்புகிற உடன் ஊழியர்கள் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றெல்லாம் தன்னுடைய ஆத்தென்டிக் மினிஸ்ட்ரி, தான் செய்கிற ஒரு ஆசீர்வாதமான நன்மையான ஊழியத்தை பற்றி பேசுகிறார். சபையில் ஒற்றுமை இருக்க வேண்டும். ரீகன்சிலியேஷன் இஸ் அன் ஆன்கோயிங் ப்ராசஸ். எனக்கு இந்த பிரதரை பிடிக்கவே பிடிக்காது வாழ்நாளெல்லாம் இல்லை, போன மாதம் பிடிக்காது, இந்த மாதம் பிடிக்குது. ஹல்லேலூயா, ஆமென். இந்த மாதம் பிடிச்சிச்சு, அடுத்த மாதம் பிடிக்கல, அதுக்கு அடுத்த மாதம் திரும்பி பிடிக்கும். ஏன்னா என் ஆண்டவர் நல்மனம் பொருந்தக்கூடிய கிருபையை தருவார். கணவன் மனைவிக்குள்ள சண்டை, நேற்று சண்டை, இன்னைக்கு இல்லை, கர்த்தர் இணைத்தார். நாளைக்கு சண்டை சாத்தான் கொடுத்தான்னா வரட்டும், நாளானைக்கு கர்த்தர் திரும்பி இணையக்கூடிய கிருபையை தருவார். ஸோ ஒரு திருச்சபையில் ரீகன்சிலேஷன் இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேச போகிறார். கிறிஸ்துனுடைய வல்லமையை பற்றி பேச போகிறார். தன்னுடைய பலவீனத்தில் எப்படி அவர் ஊழியம் செய்தார் என்பதை பற்றி பேச போகிறார். தன்னுடைய பலவீனத்தில் ஊழியம் செய்தாலும் அதிலே கர்த்தர் பலம் விளங்கினதை பேச போகிறார். இன்றைக்கு நம்முடைய எந்த வழியில் இருந்தாலும் சரி, உடல் ரீதியான பலவீனமாக இருந்தாலும், பண ரீதியான பலவீனமாக இருந்தாலும், மன ரீதியான பலவீனமாக இருந்தாலும், குண ரீதியான பலவீனமாக இருந்தாலும், எல்லாவற்றுக்கும் கர்த்தர் கையில் ரா மெட்டீரியல் இருக்கிறது. நம்ம ஆண்டவருடைய கஜானால எல்லாத்துக்குமே இருக்குது. அத்தனையும் அவர் பலத்தில் செய்வோம். அல்லேலூயா. பணம் மாத்திரமல்ல, குணமும், நல்ல குணம் யார் கையில் தான் இருக்குது? ஆண்டவர் கையில் தான் இருக்குது. நல்ல மனம் யார் கையில் இருக்குது? ஆண்டவர் கையில் தான் இருக்குது. அன்பு யார் கையில் இருக்குது? ஆண்டவர் கையில் தான் இருக்குது. எல்லாவற்றையும் பேசுகிறோம். ஸோ குறைவுகள் இருக்கும்போது வி ஹாவ் ட்ரபுள். ஏன் பாஸ்டர், நிறைவுகள் இருந்தால் ட்ரபுள் இருக்காதா? ஸ்டில் வி ஹாவ் ட்ரபுள். ட்ரபுள் எல்லாம் சால்வ் பண்ணுகிற ஆண்டவர் நமக்குண்டு. ட்ரபுள் எல்லாம் சால்வ் பண்ணுகிற வேத புத்தகம் நமக்குண்டு. எல்லா ட்ரபுளையும் நம்மை நடத்தி ஆலோசனை கொடுக்கக்கூடிய தலைவர்கள் நமக்குண்டு. அப்பேற்பட்ட ஒரு தலைவர் தான் இந்த பவுல் அப்போஸ்தலன். ஹல்லேலூயா. ஓகே, இந்த 2 நிருபங்கள் எழுதியிருக்காரு. ஆனால் வரலாற்று ஆசிரியர்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது குறைந்தது 4 நிருபங்கள் இருக்கும் என்பதாக பற்றி நம்ம படிக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம 9th சாப்டர் வந்துட்டோங்க. அந்த 9th சாப்டரோட ஸ்பெஷாலிட்டி என்ன பார்க்க வேண்டும் என்றால், 9th சாப்டரில் கொடுப்பதை பற்றி பேச போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். A cheerful giver, சந்தோஷமாய் கொடுக்கிறவர். A generous giver, ஏராளமாய் கொடுக்கிறவர், தாராளமாய் கொடுக்கிறவர்கள். ஆமென். ஒன்று புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ். கடன் வாங்கி கொடுக்க சொல்ல பவுலையா, இன்னொருத்தர் கையில் பாரோ பண்ணி கொடுக்க சொல்ல பவுலையா, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வச்சுருந்த காசை கொடுங்கன்னு சொல்லலை, வாடகை கட்ட வேண்டிய காசை கொடுங்கன்னு சொல்ல. புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஏ சியர்ஃபுல் கிவர்னா அவர்கிட்ட சொல்லிட்டா எந்த காசையும் எடுத்து போனார். நோ, பைபிள் அப்படி சொல்லலை. பைபிள் சில விஷயங்கள் நமக்கு சொல்லுது. தசம பாகம் ஒன்றா போ எதுங்க, மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது தசமபாகம். 10ல் 1 யாருக்கு சொந்தம்? சூப்பர்மா. 10ல் 1 சொல்லுங்கள். 10ல் 1 கர்த்தருக்கு சொந்தம். இதுக்கப்புறம் ஏராளமாக எங்கேருந்து கொடுக்கறது? தர்ம பணத்தை எங்கேருந்து கொடுக்கறது? புரியுதுங்களா? தசமபாகம் கொடுத்துட்டாங்க. அன்பு மகள் அமர்ந்துன்னு இருக்காங்க, தசமபாகம் கொடுக்குறாங்க. எல்லாரும் கொடுக்குறீங்க. உங்கள் எல்லாரோட பேரும் பார்க்குறேன் இல்லை, ஐயா கொடுக்குறீங்க, எல்லாரும் கொடுக்குறீங்க. 10ல் 1 என்ன பண்ணோம்?
தரணும், தசமபாகம் கொடுக்குறோம். யாருக்கு தரோம்? ஆண்டோடைய ஆலயத்துக்கு தரோம். ஆண்டவர் வந்து எடுத்துகிட்டு போகிறாரா? ஆண்டவர் தான் காணிக்கை பெட்டி சாவி வச்சுக்கிறாரு. இல்லை, நம்ம சர்ச்சில் காணிக்கை என்றதுக்கு ஒரு டீம் இருக்குது, அவங்க எடுத்து எண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? கர்த்தருடைய ஆலயத்தை ஆப்ரேட் பண்ணுறாங்க. இல்லைனா சபைக்கு வாடகை யார் கட்டுறது? 40,000. கரண்ட் பில் 18,900, 18,000 யார் கட்டுறது? நம்ம கூட உடன் ஊழிய செய்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அலவன்ஸ், பெட்ரோல் அலவன்ஸ் யார் தர்றது? நாம் தான் நம் திருச்சபைக்கு தருது. ஹல்லேலூயா. அது ஃபண்டு எங்கேருந்து வரும்? வரவு இருந்தால் தானே செலவு. வரவு இருந்தால் தானே செலவு. அந்த வரவுக்கு கர்த்தர் வழி சொல்கிறார். அது வந்து தசம பாகம். ஆனால் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறாருன்னா, ஜெனரஸாக கொடுங்க, ஏராளமாக கொடுங்க, தாராளமாக கொடுங்க, விதைத்தால் தான் அறுவடை பண்ண முடியும் என்றெல்லாம் பேசுகிற பவுல் அப்போஸ்தலன் இந்த ஏராளமாய் கொடுக்கறதுல எந்த கணக்குலேருந்து தர சொல்கிறாருந்தாங்க எனக்கு புரியல. ஐயா, நான் தசமபாகம் கொடுத்துட்டேன், வேறு என்னையா தர்றது? பாஸ்டம்மா சொல்லும் போது ஃபீஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க, முதற் பலனின் காணிக்கை. இஸ்ரவேலர்கள் வந்து அன்னைக்கு அறுவடை பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த அறுவடையை கொண்டு வந்து காணிக்கை செலுத்துவாங்களா, அதுதான் ஃபஸ்ட்டு ஃப்ரூட். அப்போ தசமபாகம் எங்கேருந்து வரும்? இன்றைக்கி நம்ம வேலைக்கு போகிறாங்க, தசம பாகம்னா காசுன்னு ஆயிடுச்சு. ஆக்சுவலாக பைபிளில் காசு பற்றியே பேசலை. தசம பாகம்னா உன் விளைச்சலின் முதற் பலன். மாந்தோப்பு வச்சுருந்தா முதல் 10 பண்ணுங்க. 1000 மாங்காய் பறிக்கிறீங்கன்னா 100 எங்கே கொண்டு வந்து தருவீங்க? இப்படி தான் வந்துச்சு. அந்த மாதம் உங்களுடைய ஆட்டு மந்தையில் 100 ஆடு குட்டி போட்டுச்சுன்னா 10 யாருக்கு? ஆண்டவருக்கு. அப்படி தான் வந்துச்சு. இப்போ தான் எல்லாத்தையும் ட்ரேட் வந்து பணம் பண்ணுது. அந்த காலத்தில் அப்படி கிடையாது. எல்லாமே பணம் ட்ரேட் பண்ணாது. இன்னும் எல்லாமே பணம் மாறிடுச்சு. எல்லாமே பணமாகி விட்டது. எப்படி இதை பிரித்து எடுக்க போகிறோம்? ஃபீஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட் ஃப்ரூட்னா ஒரு குறிப்பிட்ட காலம் தானேப்பா. மாதத்தில் 2 முறை தான் அறுவடை. அந்த காலத்தில் 6 மாதத்துக்கு ஒரு முறை. இப்போ தான் 3 மாதம் 45 நாள்லலாம் அறுவடை வந்துருச்சு. அன்றைக்கி 6 மாதம் காத்துக்கணும். கரெக்ட் தானேம்மா? 6 மாதத்துக்கு ஒரு முறை. இப்போ தசம் பாகம் ஆடில் தருவாங்க, மாடில் தருவாங்க, அந்த உளுந்து விளைஞ்சா தருவாங்க. அப்படியே ஆலயத்தில் ஏதாவது ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். நான் ஒரு நாள் ஒரு திருச்சபைக்கு போனேன். தசம பாகம்னு ஒரு 3 மூட்டை எடுத்து வந்து இருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா மாம்பழம். காசு இல்லை, மாம்பழம். கன்வென்ஷன் மீட்டிங். பாஸ்டர் ஸ்டேஜில் உட்காந்துட்டார். ஜெபம் செய்வோம், எல்லோரும் வந்து ஜெபித்து கொண்டு போங்கள்னா ஜனங்களாம் வந்தாங்க. எல்லாருக்கும் நெத்தியில் ஒரு சிலுவை, ஒரு மாம்பழம். எனக்கும் ஒன்று கிடச்சிச்சு. அப்படியே பார்த்தா சாப்பாடு இருந்துச்சு. சாப்பாடு சாப்பிடும்போது எதை கடிச்சிட்டு சாப்பிட்றாங்க? கொஞ்சம் பேர் மாம்பழம் சாப்பிட்றாங்க. வா, இது சூப்பராக இருக்குது. இன்னொரு இடத்துக்கு போனோம். அங்கே ஒரு ஓப்பன் ஏர் மீட்டிங். மதியம் போல் அந்த மீட்டிங் நடந்துச்சு. அந்த நான் கீபோர்டு வாசிக்க தானே போவேன். வாசித்துட்டு முடித்தா ஒரு பயங்கரமான மீன் வாசனை. ஒரு மீனவர் ரசிக்கப்பட்டாராம். அவர் என்ன சொல்லிட்டாரு, இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் நான் மீன் தசம்பாக கொடுப்பேன். சரி, நான் நினச்சேன் அவர் வந்து ஏதோ கொஞ்சம் தருவார். அவர் பார்த்தா சொல்கிறாரு, கணக்கு போட்டு, இந்த 6 மாதத்தில் இவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம், இவ்வளோ மீன் விற்றுருக்கோம், இத்தனை கிலோ இவ்வளோ வந்திருக்குன்னு அவ்வளோ கிலோ மீன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டார். முதல் முறை கன்வென்ஷன் கூட்டத்தில் எல்லா ஜனத்துக்கும் வறுத்த மீன். நான் சொல்கிறது 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு துண்டு சாப்பிட்றது நமக்கு பெருசு. எல்லாம் பெரிய பெரிய துண்டு. நான் கேட்டேன், அங்கிள் இது எப்படி அங்கிள்? இல்லை தம்பி, அதான் அந்த தசம பாகன்றாங்களே, நான் வந்து அது கணக்கு போட்டேன், இவ்வளோ வந்துச்சு. ஒரு கன்வென்ஷனுக்கே கொடுத்தாரு. இது நல்லா இருக்கே. இட்ஸ் குட், இட்ஸ் ஜாய்ஃபுல் when we give to the Lord. நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆமென். இன்னைக்கு பவுல் அப்போஸ்தலன் தசம பாகத்தை பற்றி பேசவில்லை. இதை தாண்டி நீ ஒன்று கர்த்தருக்கென எடுத்து வைக்க வேண்டும். எப்படி பண்ணலாம் எனக்கு தெரில. ஆமென். அதான் பாஸ்டம் அந்த ஃபீஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட் ஃப்ரூட்னு போது மதர் சர்ச்சை பற்றி சொன்னாங்க. அதான் அவங்க கவராக எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ தசம பாகமும் கொடுக்குறாங்க. இது எங்கேருந்து கொடுக்குறாங்க நான் யோசித்து பார்த்தேன். எனக்குள்ளே ஒரு ஐடியா தோணுச்சு. தசம பாகம் கொடுக்கும் போதெல்லாம் ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். நான் யோசித்தேன், இப்போ நிறைய வேணாம், கடன் வாங்கி வேணாம், வாடகை கொடுக்குற காசு வேணாம், ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற காசு வேணாம், ஒரு 10 ரூபாய் மீந்துச்சு. எப்படியோ அதை போட்டு வந்து அந்த ஃபீஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட் ஃப்ரூட்ஸ் அப்போ அந்த டப்பா எடுத்துகிட்டு வந்து வைப்போம். ஹல்லேலூயா. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். எடுத்ததும் பெருக விதைப்பானா, இல்லை சிறுக சாதம் வளர்ந்து வருவானா? சொல்லுங்கள். சின்ன பெட்டி கடை போட்டவர் தான் இன்றைக்கி பெரிய சூப்பர் மார்க்கெட்டு. எடுத்ததும் சூப்பர் மார்க்கெட் ஆரம்பித்தார், சின்ன பெட்டி கடை. கர்த்தருடைய ராஜ்யத்தில் அப்படி தான். ஆண்டவரே, இன்றைக்கி இந்த ஃபீஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட் ஃப்ரூட் முதற் பலன் பண்டிகையில் 10 ரூபாய் சேர்த்து வச்சுக்கிறேன். 10 மாதம் ஒரு ரூபாய் சேர்த்து வச்சேன். பரவாயில்ல, எவ்வளோ காசுன்றது பெருசு இல்லை, அந்த மனம் தான் இன்றைக்கி பவுல் அப்போஸ்தலன் பேச போகிறது. ஐயா கணக்கே கொடுக்கல, இங்கே மனக்கணக்கு, மனதின் அன்பை பற்றி பேசுகிறார். ஆண்டவரே, நான் புதுசாக ரட்சிக்கப்பட்டிருக்கேன், 1 ரூபாய் காயின் 10 வச்சுக்கிறேன் இந்த 10 மாதத்துக்கு. இதை ஏற்றுக்கொள்ளும், இதை உதாரத்துவமாய் மனப்பூர்வமாய் மகிழ்ச்சியாய் கொடுக்கிறேன்.
ஹல்லேலூயா, ஆமென். எஸ், நீங்கள் கணக்கு போட்டு செலவு பண்ணுங்கள், நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களை கொண்டு பெரும் காரியங்கள் செய்வார். ஆமென். இந்த சாப்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் இன்றைக்கி காலையில் ஆதியாகமத்தின் புஸ்தகம் ஒன்றை நான் படித்து கொண்டிருந்தேன். அதில் பார்த்தோன்னா யோசேப்பு கிடச்சிட்டார். இப்போ யோசேப்பு வந்து எகிப்துக்கு விற்றுட்டாங்க இல்லையா, ஈகிப்தில் அங்கே போயிட்டு யோசேப்பு அங்கே இருக்காருங்க. அங்கே யோசேப்பு ஒரு ரட்சகனாக இருக்கிறார் இல்லையா, நமக்கு தெரியும்ல, அவர் தான் அந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டர். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த 43rd இங்கே சாப்டரு, அதில் என்னன்னு பாருங்கள், கவனிங்க. நான் கதையாக சொல்லிடுறேன். 42, 43, 44 அந்த ஆதியாகமத்தில் வருது. இந்த யோசேப்பை விற்றுட்டானுங்கள்ல, அவரை எடுத்துகிட்டு போய் போத்திப்பாருன்ற ஒரு வீட்டில் விற்றுட்டாங்க. அவன் பெரிய ஆள், அவன் வீட்டில் இவர் தான் எல்லாமே அட்மினாக இருந்தார், நல்ல உயர்ந்த பதவி. அதில் ஒரு கெட்ட பேர் தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. சரி, ஜெயிலே பார்த்தா நல்ல மனுஷனாகிறாருல, ஜெயில் வார்டன் இருப்பார்ல, அவர் வேலையை இவர் கொடுத்து நீ எல்லாம் நியாயம் விசாரின்னு சொல்லும்போது லாஸ்ட்டாக ஒரு நல்ல செய்தி வருது. இந்த நம்ம யோசேப்புக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்குது, ப்ரேயர் பழக்கம். அந்த ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர் கண்ணை 3 நாளே வெளிப்படுத்துவார். யார் யார் கனவு கண்டாங்களோ அந்த கனவு சொன்னாங்கன்னா அர்த்தத்தை வெளிப்படுத்திடுவார். அந்த மாதிரி 2 பேரோட கனவு வெளிப்படுத்துவார். ஒருத்தன் ராஜாவுக்கு திராட்சை ரசம் கொடுக்குறான், பானை பாத்திரக்காரன். அவன் ஒரு கனவு கண்டான். அந்த கனவில் தலையில் 3 தலையில் ராஜாவுக்கு முன்னாடி 3 திராட்சை கொடி, அந்த திராட்சை கனியை எடுத்து பறித்து புழிஞ்சி கொடுக்குற மாதிரி கண்டான். அப்போ யோசேப்பு ப்ரே பண்ணிட்டு சொல்கிறப்பல 3 நாளில் நீ திரும்பி டியூட்டி ஜாயின் பண்ணுவேன். அதே போல் த பிரெட் மேக்கர், அந்த பட்லர் சுயம்பாகி, ராஜாக்கு சப்பாத்தி போட்டு தருவேன். அவன் ஒரு கனவு கண்டான். அதை பார்த்தா தலையில் 3 கூடை இருக்குது, மேலே உள்ள 3வது கூடையில் எல்லாமே பறவைகள் பிச்சு சாப்பிட்றத பார்க்குறான். அதை யோசிப்பு ஜெபம் பண்ணிட்டு சொல்லிட்டுருப்பாரு, இல்லை 3 நாள் கழிச்சு ராஜா நீ தப்பு பண்ணன்னு கண்டுபிடிச்சி உன்னையே கொன்றுவார் அப்படின்னு சொல்லுவார். நடந்துடும். அந்த ஒருத்தர் நல்லது சொல்லுவார்ல, அவன்கிட்ட சொல்லுவார்ப்பா அங்கே போனேன்னா மறந்துடாத, என்னை ஞாபகம் வச்சுக்க, ராஜாக்களை கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணு, நான் செய்யாத தப்புக்காக இருக்கிறேன்னு சொல்லுவாப்புல. அவன் மறந்துடுவான். 1 வருஷம் கழித்து ராஜாவே ஒரு கெட்ட கனவு காணுவார். அந்த கெட்ட கனவுனா ரொம்ப டெரிஃபைங் கனவு. அவலட்சணமான 7 பசு, நல்லா புஷ்டியாகிற பசுவை சாப்பிட்றோம். சிங்கம் பசுவை சாப்பிட்டா நம்ம தாங்குவோம், ஆனால் ஒரு பசு போய் இன்னொரு பசுவை சாப்பிட்டா டெரிஃபைங் கனவு. அந்த சவுண்டு, அந்த கடிக்கிறது, முழுங்கிறது எல்லாம் பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆகி ஐயோ அப்படின்னு நினச்சிப்பார். திரும்பி அடுத்தது பார்த்தா ஒரு கதிர் வரும். அந்த கதிரில் 7 தாள்கள் வரும். அந்த தாளில் உள்ள அந்த 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 7 தானியங்கள் வரும். அதை பின்னாடி அவலட்சணமான 7 வரும். அந்த அவலட்சணம் அதை முழுங்கிட்டு தீஞ்சி போன தீவியும் சாவி ஆனது நல்லா கொழுமையான அந்த 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 விதைகளை தானியங்களை முழுங்கிடும். இந்த 2 கனவு கண்டு அவர் அப்படியே பைத்தியம் பிடிச்சி போயிருப்பார். என்ன இந்த கனவு இப்படி இருக்க, சேச்சா கெட்ட கனவாக இருக்க, கெட்டது போய் நல்லதை முழுங்கிச்சே. எப்படி கனவுல கூட எது தான் ஜெயிக்கணும்? நல்லா இருக்கிறவங்க, அழகாக இருக்கிறவங்க, ஸ்மார்ட்டாக இருக்கிறவங்க தான் ஜெயிக்கணும். வில்லன் மூஞ்சி நல்லா இல்லை, அதனால் அவன் என்ன பண்ணணும்? சத்து போகணும். ஆனால் இங்கே யார் ஜெயிக்கிறான்? வில்லன் ஜெயிக்கிறான். ராஜாவுக்கு ஒன்றும் பிடிக்கல, ப்ரே பண்ணும்போது அப்போ தான் இந்த திராட்சை ரசம் கொடுக்கணும்னு ஞாபகம் வருது. ஐயோயோ அங்கே ஒருத்தர் இருக்கானேன்னு போனால் அவர் அதுக்குள்ளே நிறைய பீரியட் ஆகிருக்கு, தாடிலாம் வளர்ந்து போயிருக்கு. ராஜாவோட கட்டளை, உடனே எல்லாம் க்ளீன் பண்ணி ஷேவ் பண்ணி கொண்டாந்து விட்டாங்க பாருங்கள். உடனே சொல்லிட்டாப்புல 7 நல்ல வருஷன்றது நல்லா விளையிற வருஷம், 7 அந்த அவலட்சணம் பார்த்தது 7 வருஷம் பஞ்சம். நீ வந்த செழுமெல்லாம் அந்த 7 வருஷம் பஞ்சத்தில் மறைஞ்சு போயிடும், அதனால் சேர்த்து வை அப்படின்னு சொல்லியிருப்பார். நான் வை என்ன பண்ணோம்? காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், எல்லா மாதமும் ஒன்றும் சம்பளம் வராது. சம்பளம் வராத ஒரு மாதம் இருக்கும்போது நாம் சமாளிப்பதற்காக எண்ணத்தை சேர்த்து வைக்கிறோம். ராஜா கையை தூக்கி சரண்டர் ஆகிடுவார். யோசேப்பு நமக்கெல்லாம் செலவு பண்ணி தான் பழக்கம். உங்கள் வீட்டில் யாராவது செலவு பண்ணாமல் சேர்த்து வைக்கிறவங்க வந்தாங்கன்னா அவங்க கையில் நீங்கள் சரண்டர் ஆகுங்க காசு விஷயத்துக்கு. யோசேப்பு நமக்கெல்லாம் செலவு பண்ணி தான் பழக்கம், சாப்பிட்டு தான் பழக்கம், கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி தான் பழக்கம், சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் காசு உள்ளே போட்டு பழக்கம் இல்லை, எடுத்து தான் பழக்கம். அதனால் ஒன்று பண்ணி யோசேப்பு, நீயே இந்த நாட்டோட முதலமைச்சர் ஆகிடுன்னு பதவி ஃபுல்லாக கொடுத்துருவார். நம்ம யோசேப்பு 7 வருஷத்துல சூப்பராக செப்பாப்பில் காசு கொடுத்து வாங்கிடுவாப்புல. ஒரு மூட்டை அரிசி இவ்வளோக்கு. அன்றைக்கி யோசேப்பு போட்ட பிளான் தான் இன்றைக்கி எஃப்சிஐலாம். நம்முடைய நாட்டுக்கு வேண்டிய 10 வருஷத்துக்கு உண்டான உணவுலாம் இருக்குன்னு அன்றைக்கி பெரியவங்க சொன்னாங்க. நீங்கள் எவ்வளோ சேர்த்து வச்சுக்கிறாங்க தெரியல. விவசாயிகள் கையில் நேராக போய் விவசாயிகளை கஷ்டப்படவே விட மாட்டாங்க. நீ மார்க்கெட்லாம் கொண்டு போய் விற்காத, ஏன்ட்டே விற்றுரு அப்படின்னு கவர்மெண்ட் வாங்கிக்குது. அப்படி கொண்டு வந்தார் அவர் தான்.
சேர்த்துட்டார். ஆனால் எனக்கு புரியாத ஒன்றா, இந்த இன்செக்டிசைட்ஸ்லாம் என்ன போட்டாருன்னு தெரியல. அரிசி வச்சா வண்டு வந்துடும். யோசேப்பு வண்டு இல்லாத அரிசி வச்சுருந்துருக்காரு. அது அவரோட இன்டெலிஜென்ஸ். அவங்க அதான் யூதர்கள். சரி, இதை பண்ணிட்டார் பாருங்க. பண்ணா 7 வருஷம் நல்ல விளைச்சல். ராஜாக்கு அங்கங்கே கஜானா கண்டிட்டார். ஸ்டோர் ஹவுசஸ்ன்னு சொல்லுவாங்க, பண்டார்னு சொல்லுவாங்க இந்தியில். பண்டார், இப்போ தமிழில் என்ன சொல்லுவீங்கம்மா? பண்டாருக்கு களஞ்சியம் கட்டிட்டார். மூட்டை மூட்டையாக நெல், அரிசி எல்லாம் வளைஞ்சி ஏற்றிட்டார். கரெக்டாக 8வது வருஷம், 7 வருஷம் முடிஞ்சிச்சு. 8வது வருஷம் பஞ்சம், உலகெங்கும் பஞ்சம். சரி, உலகெங்கும் அன்றைக்கி பைபிளை ரெக்கார்ட் பண்ணல, அட்லீஸ்ட் மிடில் ஈஸ்டில் பஞ்சம். இந்த நாடு ஆப்பிரிக்கா நாடு. ஆசியாவில் இருக்கிற கானான் தேசத்தில் உள்ள இவங்க அண்ணன் தம்பிங்க வித்தானுங்களே, அவனுங்களுக்கே தின்றதுக்கு சாப்பாடில் கேள்விப்படுறான். எகிப்தில் உணவு இருக்குது, எகிப்துக்கு போனால் என்ன கிடைக்கும்? கோதுமை கிடைக்கும் என்று அவங்க இங்கே புறப்பட்டு வராங்க. எல்லாரும் ஹையர் பிரைம் மினிஸ்டர் கையில் சைன் வாங்கினா தான். ஃபாரினர்ஸ் நேராக பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் என்ன வாங்கணும்? சீல் வாங்கினா தான் அரிசி கொடுப்பாங்கன்னும் போது பிரைம் மினிஸ்டரை நேரில் நிற்கிறாங்க. இன்டர்வியூவில் பார்த்தா பிரைம் மினிஸ்டர் யார் தான்? யோசேப்பு தான். அது யோசேப்புக்கு தெரியுது, இவனுங்களுக்கு தெரில. ஏன்னா சாரி அந்த வேர்டு சொல்கிறதுக்கு, கூட்டாக சேர்ந்து தப்பு பண்ணுறவனுங்க 10 பேர் ஒன்றா நிற்கிறான், அதிலே தெரிஞ்சிடும். 11 பேர் கிடையாது, 7 பேர் கிடையாது, 8 பேர் கிடையாது. எத்தனை பேர்? 10 பேர். அதுவும் அவனுக்கு ஒருத்தன் அடிச்சிக்கிறான், சண்டை போட்டுக்கிறான், திட்டிக்கிறான், நீயா நானான். யோசேப்பு கண்டுபிடிச்சிட்டார், நிற்கிறவன்லாம் நம்ம ஆள் தான். வர வச்சு நிப்பாப்பலக பண்ணிவிட்டு அந்த இடத்துல அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு, பிறகு அந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு அவங்க அரிசிலாம் பொருளெல்லாம் கொடுத்துட்டு அவங்க காசையும் உள்ளே போட்டு கட்டி அனுப்பிடுவாங்க. அவன் ஒருத்தனை பிடிச்சி வச்சுருவார், சிமியோனை. அப்புறம் சொல்லுவார், உன் தம்பி ஒருத்தங்கிறான், அவனை கூப்பிட்டு வந்தா தானே. அப்புறம் தம்பியை கூப்பிட்டு வருவாங்க. எல்லாம் பண்ணும்போது இதில் யாக்கோபு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லாமல், ரெட்டத்தனையான காசு எடுத்துகிட்டு போ, ஏற்கனவே எடுத்துகிட்டு போன காசு எடுத்துகிட்டு போ, இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு எடுத்துகிட்டு போ. அந்த நாடோடி வாழ்க்கை யாக்கோபு வாழ்ந்தாலும் அவர் கையில் காசு இருக்கிறத பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லை, செகண்ட் டைமு இந்த பெஞ்சமினை பார்த்தா தான் விடுவார் அப்படின்ற ஒரு நிலை வரும்போது உச்சிதமானதெல்லாம் எடுத்துகிட்டு போன்னு. அப்போ யாக்கோபு தின்றதுக்கு சாப்பாடு இல்லை, யாக்கோபு கையில் உச்சிதமான பொருள்கள்லாம் இருந்திருக்குது. அந்த வசனத்தை பாருங்கள், எடுத்துப்போமா. யாக்கோபு ஒத்துப்பாப்பல தன் மகனை அனுப்புவதற்கு. ஆமாம். அப்போ இவங்கெல்லாம் நிறைவில் வாழறாங்க. இன்றைக்கி என்னோடய ப்ரேயர் உங்கள் எல்லாருக்குமே, நம்ம எல்லாருக்குமே குறைவில் வாழறதை விட்டுட்டு நிறைவில் வாழ்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். எவ்வளோ வந்தாலும் பத்தலை, அதுலேருந்து கர்த்தர் இன்றைக்கி நம்மளை மீட்டெடுக்கணும். எவ்வளோ வந்தாலும் பத்தலைன்றதுக்கு இன்னும் நிறையா வந்தால் தான் நான் சர்வே ஆவன்ல. எங்கேயோ ஒரு இடத்துல நான் காஸ்ட் கட்டிங் பண்ண வேண்டும் என்பதை கர்த்தர் எனக்கு கற்றுத்தருகிறார். ஹல்லேலூயா. கடன் வாங்கி செலவு பண்ணிட்டு அப்புறம் திருப்பி கட்டுறதில்ல, சேர்த்து வைத்து செலவு செய்ய வேண்டும் என்பதை இன்றைக்கி கர்த்தர் நமக்கு சொல்ல போகிறார். யோசேப்பு ஒன்றும் ஈஜிப்டில் போய் நின்று பார்வன் பார்த்து பார்வன் பண்ணால், நம்ம ஊரில் மிடில் ஈஸ்டில் ஃபுல்லாக மழை பெய்யுது, எல்லாம் ஒன்று பண்ணு, நீ ஐரோப்பாவுக்கு மடல் எழுதி கொடு, நான் அடுத்த 8வது வருஷம் வந்து பஞ்சம் வருது, அதனால் நீங்கள் வந்து 7 வருஷத்துக்கு கடனாக கோதுமை கொடுங்க, நாங்கள் 11ஆம் வருஷத்துலேருந்து 15ஆம் வருஷத்துலேருந்து உங்களுக்கு அடைக்கிறோன்னு சொல்ல. யூ நீட் டு சேவ் என்பதை கொடுத்தா ஒரு ப்ராஸ்பரிட்டி காண முடியுது, குறைவில் ஒரு நிறைவு காண முடிகிறது. இந்த காலில் இந்த சாப்டர் படிக்கிறேன், இந்த காலில் இந்த சாப்டரும் படிக்கிறேன். இவர் சபைக்கு பார்த்து சொல்கிறார், விதைக்கிறதை பற்றி பேசுகிறார். காணிக்கை என்பது அது ஒரு செலவு அல்ல, அது ஒரு விதை. யூ ஆர் நாட் ஸ்பெண்டிங், யூ ஆர் இன்வெஸ்டிங். Offering is something. Offering that you offer to God is not spending, is investing. Hallelujah சொல்லமா? ஆமென். ஏன் பேச மாட்டீங்க? இன்றைக்கி நான் கற்றுக்கிட்டதை உங்களுக்கு சொன்னேன் பிரதர் சிஸ்டர், நீங்கள் அதை செய்யுங்க வேணான்னு நான் சொல்ல, என் மனதில் நான் கற்றுக்கிறேன். ஆஃபரிங் டு காட் இஸ் நாட் ஸ்பெண்டிங், இட்ஸ் இன்வெஸ்டிங். உங்கள் அக்கௌண்ட் பார்க்குறீங்க, அந்த அக்கௌண்ட்டில் போகுது. எல்ஐசிக்கு 600 ரூபாய், பென்ஷன் பிளானுக்கு 300 ரூபாய், பிஎஃப்க்கு 500 ரூபாய். செலவு தான், ஆனால் அதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? சேமிப்பு இல்லை? ஸோ கர்த்தர் இன்றைக்கு உதாரணமாக ஸ்டார்ட் பண்ண முடிக்கிறது. எங்கெங்கெல்லாம் சேர்த்து வைக்கலாம் சொல்லுங்கள்? எங்கெங்கெல்லாம் சேர்த்து வைக்கலாம்? இன்றைக்கி 10,000 ரூபாய் கொடு, நாளைக்கே 20,000 ரூபாய் தரேன், அங்கே சேர்த்து வைக்கலாமா? ஆளுக்கு 1 லட்ச ரூபாய் கொடுத்தீங்கன்னா 10வது மாதத்தில் ஆளுக்கு 12 லட்ச ரூபாய். அது எப்படி சார் வரும்? அதான் அவர் அப்படி தான் பிஸ்னஸ் பண்ணுவார். சேர்த்து வைக்கலாமா? ஆசைப்படுறவங்க, பேராசை உள்ளவங்க சேர்த்து வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க? கண்டிப்பாக
ஏமாந்துருவாங்களா? ஆமாம். 10,000 கட்டு, அடுத்த மாதம் 20,000 வாங்கிக்கலாம். பேராசை. பேராசை இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஐடியா பண்ணுவாங்க. போஸ்ட் ஆஃபீஸில் போடு, எல்ஐசியில் போடு, போடுறோமா இல்லையா, பேங்க்கில் சேர்த்து வை. சிலர் என்ன பண்ணுவாங்க, ஊரில் சீட்டு போடு, அவர் நல்லா பிடிப்பார் என்றெல்லாம் சேர்த்து வைக்கப்போம். அந்த மாதிரி சேர்த்து வைக்கிற ஃபர்ஸ்ட் பிளேஸ், முதல் இடம் என்னதுங்க? முதல் இடம் சேர்த்து வைக்கிற இடம் கர்த்தருடைய ஆலயம். ஹல்லேலூயா. 100% போட்டுடலாமா? கர்த்தருடைய ஆலயம் ஏற்றுக்காது, புரிஞ்சுங்க. ஐயா நான் இந்த மாதம் காணிக்க வாங்கினேன், மொத்தத்தையும் தரப்போகிறேன், ஆண்டவர் வாங்கிக்க மாட்டார். அண்ணா பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க, வாங்கிக்க மாட்டார். எவ்வளோ தான் தரணும்? only 10%. அவர் ஆண்டவர் எவ்வளோ ஞானமாக இருக்க, only 10%. இந்த யோசேப் பற்றி படித்தம்பா, அவர் 20% வாங்குறாரு. லாஸ்ட்டாக இந்த ஜனங்கள்லாம் அந்த 7 வருஷம் பஞ்சத்தில் முதல் பீரியடில் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டாங்க. ஒரு வருஷத்துலேயே காலி. அப்புறம் தங்கையில் உள்ள ஆடு மாடு குதிரை எல்லாத்தையும் விற்று சாப்பிட்டாங்க. லாஸ்ட்டாக வந்தாங்க, எங்கெல்லாம் ஆடும் இல்லை மாடும் இல்லை குதிரையும் இல்லை, நாங்களே அடிமை, எங்கள் நிலமே அடிமை. நாங்கள் சரிடா வாங்கடா அப்படின்னு ஏற்றுக்கிட்டு ஃப்ரீயாக சாப்பாடு கொடுத்துட்டாப்பில். சாப்பிட்ட பிறகு பஞ்சம் முடிஞ்சதும் சொன்னார், ரைட் உங்களெல்லாம் விடுதலை ஆக்கிறேன், உங்கள் லேண்டெல்லாம் இனிமேல் ராஜா லேண்டில் போயிடுச்சு, ராஜா பேரில் பத்திரப்படுத்திட்டேன், அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், விவசாயம் பண்ணுங்கள், 5ல் 1 பாகம் ராஜா கொடுத்துருங்கன்ட்டார். அப்போ எத்தனை % டேக்ஸ் அது? 20%. எவ்வளோ? யோசேப்பே 20% டேக்ஸ் தான் வாங்கினார்னா அதுக்கு மேலே எந்த நாடும் வாங்கக்கூடாது. அப்படி வாங்கினா நாட்டு ஜனங்கள் அழிஞ்சு போயிடுவாங்க. அதுவே ஜாஸ்தி தான். எவ்வளோ தான் வாங்கினார்? சாலமோன் 40% வாங்கினதா சில வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க. கஷ்டங்க. ஒருத்தன் வேலை செஞ்சு எவ்வளோ வரைக்கும் தரலாம்? ராஜாக்கு 20. இதெல்லாம் கற்றுக்கிட்டாங்கன்னா கவர்மெண்ட்டு சூப்பராக போகும். அதுக்கு மேலே தராத, அதிகபட்சம் எவ்வளோ தரணும்? ஈஸி. எல்லாத்துக்கும் ஜனங்க கொடுத்தாங்க, செழுமையாய் வாழ்ந்தார்கள் என்று சொல்லப்படுது. சரி, இங்கே பவுல் அப்போஸ்தலன் இந்த பட்டணத்துக்கு எழுதுறார். எந்த பட்டணத்துக்கு எழுதுறாரு பார்க்கலாம். இப்போ தான் நம்ம இவ்வளோ நேரம் கழிச்சு இன்ட்ரோடக்ஷன்லேருந்து போகிறோம். எந்த பட்டணத்துக்கு எழுதுறாரு சொல்லுங்கள் பாருங்க. என்ன ஆச்சுங்கம்மா? மக்கதோனியாவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுகிறாரு. ஆனால் இன்றைக்கு லெட்டர் யாருக்கு போகுது? கொரிந்து. மேஜர் சிட்டிஸ். கொரிந்து பட்டணத்தில் 2 போர்ட் இருக்குது. பணம் என்பது சாதாரண விஷயம். ஏன் வேறு மாநிலத்தில் இருக்கிறவங்க நம்ம மாநிலத்துக்கு வராங்க, ஒரு நாள் வேலைக்கு போனால் 1200 லேபர், அவங்க ஊரில் வேலைக்கு போனால் 200 கூட கிடையாது. அப்படிலாம் சில ஊர்கள் இருக்குது. இது மாசிடோனியா, இது கொரிந்து பட்டணம். மக்கதோனியா பற்றி பேச போகிறார், அகாயா பற்றி பேச போகிறார். நல்ல இன்கம், நல்ல வருமானம். நம் நாட்டில் 20,000 இருந்தால் ஒரு குடும்பம் சாதாரணமாக பிழைக்கலாம். வாடகை கூட கொடுத்துட்டு சாப்பிட்ற பிள்ளைகள் இருக்கிறாங்க. சில நாடுகளில், ஜஸ்ட் நம்ம பக்கத்தில் உள்ள ஆசியாவில் உள்ள பல நாடுகளில் ஒரு மாதத்துக்கு 50,000 60,000 வாங்கினா தான் வாடகை கொடுத்துட்டு சாப்பிட முடியும். இன்னும் நம்ம உள்ள கிராமங்களில் போனால் 10,000 தான் ஒரு குடும்பம் பிழைச்சிக்கலாம். இப்படியெல்லாம் இருக்கும்போது இது மேஜர் சிட்டிஸ், மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ். இங்கே உள்ள மக்கள் காணிக்கை கொடுத்தால் தாராளமாக இருக்கும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு பேச போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். இன்றைய செய்திக்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். கிவ் அண்ட் இட் ஷால் பி given unto you. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும். கிவ் அண்ட் இட் ஷால் பி given unto you. ஆமென். கிவ் அண்ட் இட் ஷால் பி. பேங்க்கில் மீதி இடத்துல சொல்கிறோம், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு வட்டி கொடுக்கப்படும். ஆண்டவர் என்ன சொல்றார்? நீங்கள் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும். எப்படி தரப்படும்? அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழுமட்டும் கொடுக்கப்படும். கொடுங்கள். அப்பொழுது கொடுக்கும்போது அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழுந்தாங்களா தெரில. அவங்க ஏதோ ஒன்று கொடுத்துக்கிறாங்க, ஆனால் வாங்கும்போது எப்படி வாங்கிட்டு போகிறாங்க? அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து. நம்ம அப்பாங்கெல்லாம் வேலை செஞ்சாங்கல்ல கவர்மெண்ட்டில் இல்லை ப்ரைவேட் கன்சர்ன்லாம், அப்போல்லாம் அவங்களுக்கு அந்த பிஎஃப் அதெல்லாம் பிடிப்பாங்க. சும்மா மாதம் பிஎஃப் பிடிச்சிட்டான், அதை பிடிச்சிட்டான், இதை பிடிச்சிட்டான்னு சொல்லுவாங்க தானே. ஆனால் அவங்க ரிட்டையர் ஆகி வரும்போது பார்த்தா அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழும்படி எடுத்துன்னு வருவாங்க. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுருவாங்க, வீடு கட்டுருவாங்க, பேரம்பேத்திக்கு செஞ்சுருவாங்க. சொல்லுவாங்க ரிட்டையர் ஆகிறேன், தாத்தா ரிட்டையர் ஆனால் அவனுக்கு தான். கரெக்டாக எல்லா பிள்ளைகளும் கொடுப்பாங்க, லேண்டு வாங்கி தருவாங்க, அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழும்பது. அது எப்படி அப்போ பிடிச்ச 50 ரூபாய் 60 ரூபாய் 20 ரூபாய் 30 ரூபாய்லாம் சேர்ந்து வருது. அதுக்கு பேர் தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டி. நான் இன்னைக்கு கொடுக்குறேன், எனக்கு நாளைக்கே கொடுத்துரு, அது மாதிரி வராது, அப்படி ஒர்க் ஆகாது. உலகத்தில் உள்ள பிஸ்னஸ் அப்படி ஆப்ரேட் ஆகலை. உங்களை யாருன்னா சொன்னாங்களா, ஏமாந்துடாதீங்க. ஷேர் மார்க்கெட்டில் அது இல்லை, அதில் கூட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான்.
அது மாதிரி வராது. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். கையில் காசு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பிரயாசம் இருக்கிறது மகனே. You shall eat the labor of your hand. லேபர் இல்லாமல் ஒரு காசு வந்தால் அது நம்மளது இல்லை. Be careful about the money which comes into your hand. நீங்கள் லேபர் பண்ணாமல் ஒரு காசு உங்களுக்கு வந்தால் அது பேர் கடன், திருப்பி தர வேண்டும் என்ற அர்த்தம். அதை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணிட்டீங்க, அதை நீங்கள் தெரியாமல் செலவு பண்ணிட்டீங்க, அதை சாப்பிட்டீங்க, இல்லைன்னா பெரிய தாராள துறை மாதிரி யாருக்கு அது தானம் வழங்கிட்டீங்க, கடன் பேரெல்லாம் உங்கள் மீது தான் வரும். So how to invest? What to do? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே பண்ணமா சொல்லுங்க பார்க்கலாம்? கர்த்தருடைய ஆலயத்தில். அதுதான் மல்கியா 3:10 சொல்லுகிறது. சரி, இதை கொடுக்கும்போது பவுல் அப்போஸ்தலன் இன்னைக்கு கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னாலே, இன்னைக்கு என்ன பேச போறாங்க? பி ரெடி டு கிவ். கொடுப்பதற்கு ஆயத்தப்படுங்கள். நான் கூட இப்போ யோசித்தேன், அப்படியே வந்துட்டு சிலர் காணிக்க போடுவாங்க, பாக்கெட்டில் எவ்வளோ இருக்குது எடுப்பாங்க, எடுத்து சரி அதில் ஒன்று போடுறது இல்லை 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 இல்லை. நாம் ஆண்டவரை அவமதிக்கக்கூடாது. ஆண்டவருக்கு இல்லைன்னா காசு இல்லையா? நம்ம யாருக்கு அது மாதிரி எடுப்போம்? எடுத்து பார்த்து சின்னதாக கொடுப்போம், நம்மை விட குறைந்தவர்களுக்கு தான் கொடுப்போம். ஆண்டவர் அப்படி இல்லை. பி ரெடி, பி ப்ரிப்பேர்ட் டு கிவ் டு த லார்ட். ஆரம்ப காலத்தில் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் எங்கள் அம்மா நிறைய பெரியவங்களாம் பண்ணுறதை பார்த்துருக்கேன். அவங்க கையில் காசே இருக்காது, 2 ரூபா 1 ரூபா தான் இருக்கும். அதை எடுத்து பைபிளில் உள்ளே வச்சு அதை மடிப்பு, அந்த பைபிளில் உள்ளே வச்சு மூட்டாங்கன்னு வைங்களேன், அந்த மடிப்பெல்லாம் கலைஞ்சிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நோட்டு. அதை அப்படியே சேர்த்து வச்சு அதை போட்டு எடுத்துகிட்டு போய் காணிக்க பெட்டில் மடியாமல் போடுவாங்க. They are prepared to give to the Lord. அல்லையா? நம்ம கண்டிப்பாக ஆண்டவருக்கு கொடுக்குறோன்றோம், ஆனால் ஆண்டவருடைய ஆஃபீஸுக்கு கொடுக்குறோம். ஆண்டவர் கொடுக்குறோன்ற ஆண்டவருடைய ஒர்க்குக்கு கொடுக்குறோம். ஆண்டவர் கொடுக்குறோன்ற ஆண்டவருடைய கட்சிக்கு கொடுக்குறோம். ஆண்டவர் கொடுக்குறோன்ற ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு கொடுக்குறோம். Be prepared. முதல் 2 வசனங்களிலே சொல்லுகிறார், be ready to give to the Lord. பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து நான் அதிகமாக உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை, உங்கள் மன விருப்பத்தை அறிந்திருக்கிறேன். அகாயாவில் உள்ளவர்கள் 1 வருஷமாக ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்று நான் மக்கதோனியருடனே சொல்லி உங்களை புகழ்ந்தேனே. உங்கள் ஜாக்கிரதையை அநேகர் எழுப்பிவிட்டது உண்டு. ஐயா எல்லா பாஸ்டர்களும் அப்படி தான், அங்கே நடந்த ஸ்டோரியை இங்கே சொல்லுவாங்க, இங்கே நடந்த ஸ்டோரி அங்கே சொல்லுவாங்கள்ல, பேச்சாற்றல் முற்றவங்க. அந்த மாதிரி கொரிந்து திருச்சபையில் இருக்கிறவங்க ஏராளமாக கொடுக்குறாங்கன்னு எங்கே போய் சொல்லிட்டாரு? அகாயாவிலையும் சொல்லிட்டார். அகாயாவை பற்றி மக்கதோனியாவை சொல்லிட்டார், மக்கதோனியாவை பற்றி இங்கே சொல்லிட்டார், இந்த 3 பேரை பற்றி நம்ம கையில் சொல்லிட்டார். Hallelujah. So keep in mind about the financial support to the Jerusalem saints. ஆமாம், ஒரு விஷயம் எனக்கு ஒருத்தர் காணிக்கை கொடுத்தாருங்க, வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த காணிக்கை கொடுக்கும்போது சொல்லி கொடுத்தாரு, நீங்கள் எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தீங்க இவ்வளோ நாள், அதனால் நான் ஒரு சின்னது உங்களுக்கு தரேன், வாங்கிக்கோங்கனார். நம்ம எப்படா இவருக்கு ஆசீர்வாதமாக இருந்தோம் அப்படின்னு யோசிச்சேன். இல்லை பாஸ்டர், நீங்கள் எனக்கு வீட்டுக்கெலாம் ப்ரே பண்ணியிருக்கீங்களே, எனக்கு உடம்பு சரியாதெல்லாம் ப்ரே பண்ணியிருக்கீங்களே, அந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது, அதனால எப்படி கொண்டு போகிறாங்க பாருங்கள். யூ வேர் அ பிளெஸிங் டு மீ, ஸோ ஐ கிவ் யூ சம்திங். பரிசுத்தம் உள்ள ஜெருசலேம் செயின்ட்ஸ், பரிசுத்தவான்களுக்கு, ஊழியம் செய்கிறவர்களுக்கு, ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸ்க்கு, முழு நேரமாக கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்கிறவர்களுக்கு தான் நீங்கள் காணிக்கை கொடுக்குறீங்க. உன் காணிக்கை நான் பார்த்தேன், டயத்தை எங்கே போட்டிருக்காரு? ஓஎம்ஆரில் எடுத்து போய் போட்டிருக்காரு. எது கொடுக்குறாரு? இந்த காணிக்கை ஊழியம் செய்கிற என் பிற சகோதரர்கள் முழு நேரமாய் தன்னை ஊழியத்துக்கு அர்ப்பணித்தவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்பதை கொரிந்து சபை செய்து. எங்கே போய் சம்பாரிச்சுன்னு வராங்க? போர்ட் ட்ரஸ்ட்டில் வேலை செய்கிறாங்க, ஹார்பரில் வேலை செய்கிறாங்க, ஸ்டாக்ஸில் வேலை செய்கிறாங்க, மார்க்கெட் பிளேஸில் வேலை செய்கிறாங்க, டாக்ஸில் வேலை செய்கிறாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறார்கள். ஸோ யூ நீட் டு பி கேர்ஃபுல். அவர்கள் கொடுக்கக்கூடிய தர்ம பணத்தை குறித்து நீங்கள் சொல்ல வேண்டியதை நான் மிகுதியாய் சொல்லியிருக்கிறேன். எங்கெங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க? மக்கதோனியா, அகாயா. அகாயா யூரோப், புரியுங்க? அகாயா, மேசிடோனியா, இதெல்லாம் கிரேக்கில் இருக்குது. ஆமேன். ஹெலனிஸ்டிக் ரூலிங், மொத்தமே ஹெலனிஸ்டிக் ரூலிங் தான், ஆனால் அது ஐரோப்பா. பவுல் அப்போஸ்தலன் ஆசிய மனுஷன். அப்போவே யார் பணக்காராக இருந்துக்கிறாங்க? ஐரோப்பியர்கள் பணக்காராக இருந்துக்கிறாங்க ஆசியர்களை விட அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் சாலமோன் ராஜா தான் ரிச்சஸ்ட் டெம்பிள் உலகத்தில் கட்டியிருக்கிறாப்புல. சாலமோன் சாப்பிட்ட மாதிரி யாரும் சாப்பிடல. ஹீஸ் அன் ஏஷியன் கிங். ஒரு காலத்தில் ஆசியா கண்டம் உலகம் முழுவதும் ஆண்டிருக்கிறது. ஈரான்லேருந்து வந்த பெர்சியர்கள், ஈராக்லேருந்து வந்த பாபிலோனியர்கள் உலகத்தை ரூல் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது கிரேக்க நாடில் இருக்குது. ஆமேன். இந்த அகாயாவில் உள்ள கிரீக்கோட அந்த அகாயா அந்த ப்ராவின்ஸ் இருக்குல்ல,
அதனுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் வந்து கொரிந்தில் இருக்குது. ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது? கொரிந்தில் இருக்குது. ஸோ அகாயாவும் ஒரு ப்ராமின்ஸு, கொரிந்து தான் ஹெட் ஆஃபீஸு. இந்த இடத்துல உள்ள அந்த சப்ஜெக்டை பற்றி இதை பேசுகிறார். ஹல்லேலூயா. என்ன முக்கியமாக பேசுகிறார்னா அபவுட் தேர் கான்ட்ரிபியூஷன்ஸ் டு த கிங்டம் ஆஃப் காட். நேற்றுக்கு நான் வந்து ஓஎம்ஆர் ஊழியத்துக்கு போகிறேன் அப்படின்னா எங்கள் அம்மா ஒரு 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 கத்தை கொடுத்தாங்க. 100 ரூபா, 50 ரூபா, 10 ரூபா, 10 ரூபா. என்னம்மா அப்படின்னா இது வந்து ஓஎம்ஆர் ஊழியத்துக்காக வச்சுக்கோ. அந்த மாதிரி சிலது சேரும்போது தான் நம்மளால் வாடகை அந்த 20,000 தர முடியும். நான் யோசித்து பார்க்குறேன், இதில் கேர்ஃபுல்லாக இரு. த மினிஸ்ட்ரி ஹேஸ் டு பி டன். 1 வருஷமாக ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்று மக்கதோனியரோட நான் சொன்னேன். ஸோ பவுலையா வந்து என்கரேஜ் பண்ணுறார். இந்த சாப்டரில் என்ன சொல்ல போகிறாருன்னா, நான் உங்களை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்கள் கொடுக்குறத கணக்கு வழக்கெல்லாம் அந்த பக்கமாக தான் போகுது. கொரிந்து திருச்சபையே உங்கள் கணக்கு நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்கன்னு யாருக்கு தெரியுது? மக்கதோனியாவுக்கு தெரியுது. மக்கதோனியா எவ்வளோ கொடுத்தாங்கன்னு அகாயாவுக்கு தெரியுது. அகாயா எவ்வளோ கொடுத்தாங்கன்னு கொரிந்தியருக்கு தெரியுது. ஏன்னா இங்கேயே அக்கௌண்டன்ட்டோம், அங்கேயே அக்கௌண்டன்ட்டோம், அங்கேயே அக்கௌண்டன்ட்டோம், இங்கேயே அக்கௌண்டன்ட்டோம், எல்லாம் ஒரே வாட்ஸ்அப் குரூப்பில் தாங்கிறாங்க. யார் எவ்வளோ கொடுத்தா யார் இந்த மாதம் கொடுக்கலன்னு தெரிய வருகிறது. அதனால் உங்களால் மற்றவர்களுக்கு எந்த இடரும் வராதபடிக்கு நீ தாராளமாய் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். இதே ஒரு ஞானி சொல்லும்போது சொல்ல, இட் இஸ் அ பிளேஃபுல் வே ஆஃப் என்கரேஜிங் த கொரிந்திய திருச்சபை. சும்மா ஒரு விளையாட்டா, உன் பேர் லிஸ்ட்டில் இருக்குது, கொடுக்காம போயிட போகிற, கணக்கு வரும்போது இடிக்கும், நீ ஒரு 20,000 தர, நீ அது குறைவுப்படும், எங்கே இந்த 20,000 கொரிந்து திருச்சபை தான் தரலன்னு வந்துடும் அப்படின்றது. ஹீ இஸ் பிளேஃபுல்லி என்கரேஜிங் தம். ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலனுக்காக நாம் மிகவும் நன்றி கடமை வேண்டும். ஐயா வந்து ஜோக் அடித்தா கூட அது கர்த்தருடைய ஊழியமும் கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுமானதுக்காக தான் இருக்கும். He is the leader of all those cities. பவுல் என்பவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அங்கே என்ன வருது? பவுல் சொல்லிட்டார், ஒரு லெட்டர் கொடுத்தா போதும், அந்த லெட்டருடைய நகல் கிடைத்தால் போதும். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு லெட்டர் தான் பவுல் எழுதி அனுப்புவார். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த லெட்டர் கிடைச்சதும் அந்த ஸ்கிரைப்ஸ் இருப்பாங்கள்ல, வேத பராகர், அவங்கள வச்சு அந்த லெட்டரை காப்பி பண்ணிப்பாங்க. காப்பி பண்ணிவிட்டு அவங்களோட நோட்டீஸ் போர்டில் போட்டு அந்த லெட்டர் அனுப்பிடுவாங்க. இன்னொருத்தர் காப்பி பண்ணி போடுவாங்க. இல்லை, ஜெராக்ஸ் மிஷின்லாம் இல்லாத காலத்தில் கூட நான் படித்ததாக ஞாபகம் இருக்குது. அதாவது இல்லாத காலம்னா நம்ம லோக்கலில் இருக்காது, சிட்டிக்கு தான் போய் ஜெராக்ஸ் எடுக்கணும். அப்போல்லாம் என்ன பண்ணுவோன்னா, வீட்டு பாட புத்தகம் ஃப்ரெண்ட்ஸ் கையில் வாங்கிட்டு வந்து எழுதுன்னு எழுதுவோம். கார்பன் பேப்பர் வச்சு எழுதுவோம். யாருன்னா எழுதியிருக்கீங்களா? அது என்ன எழுதிருக்கீங்க? பில்லில் எழுதியிருப்பீங்க, ஹோம்ஒர்க் எழுதியிருக்கீங்களா? எழுதியிருக்கீங்களா? கார்பன் பேப்பர் வச்சு எழுதுவோம். அதில் வர சில படிப்பு வீட்டில் தான் அந்த கார்பன் இருக்கும். ஒன்றுத்தில் எழுதுவாங்க, கீழே ஒரு கார்பன், அந்த பேப்பர் கீழே ஒரு கார்பன், அந்த பேப்பர் கீழே ஒரு கார்பன், அவர் 5 கார்பன் எடுத்து வைப்பாங்க. அந்த 5வது கார்பனில் ஒன்றுமே தெரியாது, அழுத்தி எழுதுறான்னு சொல்லுவோம். அன்றைக்கு அப்படி தான் இருந்தது. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இன்னைக்கு இந்த புஸ்தகம் பத்திரமா நம்ம கையில் கிடைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ ஐ எம் சென்டிங் டைட்டஸ். நான் தீத்துவை அனுப்புகிறேன், நான் சொன்னதை அனுப்புகிறேன். பாருங்கள், சர்ச்சு வளரணும்னு வைங்களேன், பாஸ்டர் தான் போகணுன்ற முடிவுக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா சபை வளர போகிறதில்ல. பாஸ்டர் தான் போகக்கூடாது. ஒரு முறை போயிட்டு வந்து அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு, அது போதும். அன்றைக்கு ஒரு வீட்டு கூட்டத்துக்கு எங்கள் பிள்ளைங்க போயிருந்தாங்க. இவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், பாஸ்டர் நீங்கள் இன்னும் வரல. பாஸ்டர் வரமாட்டார், லேட்டாக தான் வருவார். நான் 7:30க்கு தான் வருவேன். ஆனால் எத்தனை மணிக்கு மீட்டிங் ஸ்டார்ட் பண்ண சொன்னேன்? 7 மணிக்கு. நீ துவக்க ஜெபம் பண்ணு. நான் கேட்டார், நீ தான். இங்கே பாடுறதுக்கே ஆள் இல்லை. அங்கே ஒருத்தர் இருக்கிறார் பாரு, உங்கள் 4 பேர் சங்கத்தில் ஒருத்தர் பாடகர் இருக்கிறார் பாருங்க, அவர் பாடுறாரு, இன்னொருத்தர் வாசிக்கிறார், இன்னொருத்தர் மைக்கு போகிறார். பிள்ளைங்க நடத்துனாங்களே. 7:40க்கு தான் நான் போய் சேர்ந்தேன். கர்த்தர் நம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பவுல் இல்லை என்றால் என்ன? தீத்து இருக்கிறான். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க தான் அந்த பவுல். ஆமென் சொல்லுங்க. உங்களுடைய தீத்து எத்தனை வேலைகளை செய்ய போகிறார்கள்? இப்போ நான் தான் பவுல்னா நீங்க தான் தீத்து. நான் இல்லாத இடத்தில் நீங்கள் செய்வீங்க. எத்தனை பேர் செய்வீங்கன்னு கை தூக்கி அல்லேலூயா செய்ய போறீங்க. செய்ய வேண்டும். மறந்துடாதீங்க, நீங்களும் பவுல். உங்களுடைய தீத்து எங்கே? Where is your Titus? Amen. I send Titus and some of the brother to come and pick it up. நான் வந்து அழைத்து கொண்டு போகிறேன். நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. மினிஸ்ட்ரி மட்டும் வரவங்க போகிறவங்களாம் ஆப்ரேட் பண்ண முடியாது. ஆவிக்குரிய பிள்ளைகள் மட்டும் தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க, வேறு யாரும் பண்ண முடியாது. சகோதரர்கள் மட்டும் தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க, வேறு யாரும் வரவங்களாம் பண்ண முடியாது. படிச்சுட்டாங்கிறதுக்காக கொடுக்க முடியாது, அந்த கலை தெரியறதுக்காக கொடுக்க முடியாது. பிள்ளைகளை ஆப்ரேட் பண்ணுவாங்க. யார் அனுப்ப போகிறாரு? He is sending them. ஆமென். அனுப்பிட்டாரு. கலெக்ஷன் வருது. இப்போ ஒரு இன்ட்ரோ லெட்டர் எழுதணும். கர்த்தருக்கு நாம் சரியான மனதோடு கொடுப்பதினால்
வருகிற நன்மை. வித் அ ரைட் ஆட்டிடியூட், வித் அ ரைட் ஹார்ட், சரியான எண்ணத்தோட கர்த்தருடைய ஆலயத்துக்கிட்ட காணிக்க வரும்போது நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. அந்த காணிக்க பெட்டியில் வச்சுட்டு நீங்கள் போடுற சின்ன காணிக்க, ஒரு ₹1 காயின் போடுறீங்களா வச்சுட்டு சொல்லுங்கள், ஆண்டவரே சந்தோஷமாக உங்களுக்கு கொடுக்குறேன், உங்கள் ராஜ்யம் நல்லா வளர்த்துக்கு நான் கொடுக்குறேன், என்னையும் மறந்துடாதீங்க, எனக்கு ஒரு ₹1 கோடி தேவைப்படுது. எவ்வளோ தேவைப்படுது? கூச்சப்படாமல் பேசுங்க. ஆண்டவரே நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் ராஜ்யம் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக கொடுக்குறேன், ஏராளமாக கொடுக்குறேன், தாராளமாக கொடுக்குறேன். இயேசு மகாபிரபு ஒன்றும் இல்லாமல் மண்ணிலேருந்து எங்களுக்கு சோறு போடுற ராஜா. மண்ணில் ஒன்றுமே இல்லை, அதில் தான் அரிசி விளையுது, தேங்காய் விளையுது, மாங்காய் விளையுது. ஒன்றும் இல்லாதவைகளில் இருந்து பங்குகளை அனுப்புகிற தேவனே, இல்லாதவைகளை இருக்கிறவர்கள் போல் அழைக்கிற என் தேவனே, இந்த ₹1 ஏற்றுக்கோ, மனசார கொடுக்குறேன், உன் ராஜ்யம் நல்லா இருக்கணும், எனக்கு ஒரு ₹1 கோடி மட்டும் திருப்பி கொடுத்துரு என்கிற ஜெபத்தை எந்த பேங்க்லேயும் பண்ண முடியாது, இந்த பேங்க்கில் மட்டும் தான் பண்ண முடியும். Through your generosity, through right attitude. You need to sow sparingly, sow sparingly. நீங்கள் மகிழ்ச்சியாய், ஏராளமாய், தாராளமாய் விதைக்க வேண்டும். அமௌண்ட்டை பற்றி சொல்லலை, நிறைய கொடுங்கள் என்று சொல்லவில்லை. தாராளமான ஏராளமான அன்பின் மனதோடு கொடுங்கள். கொடுக்காம இருக்காதீங்க. அல்லது என்னதுங்க? கொடுக்காம இருக்காதீங்க, கொடுங்க. மீதி கர்த்தர் பார்த்துக்குவார். நம்ம ஆண்டவர் ஊழியம் நடத்துகிற இடத்துலாம் அவரே ஃபுட் ப்ரொவைட் பண்ணலாங்க. ஒருத்தன் கொடுத்தா 5 அப்பம் 2 மீனை தான் 5000 பேர் கொடுத்தார். ஆமென். நம்ம திருச்சபை நம்ம வாங்க போகிறது ஆண்டவரே மொத்த காசும் தரப்போகிறதில்ல, நம்ம கொடுக்குற கொஞ்சம் காசை வச்சு தான் அந்த பெரிய லேண்டை கொடுக்க போகிறார். நேற்று அவர் நின்று வீடியோ எடுத்தார், வாட்டர் டேங்க் மேலே நின்று ஃபுல்லாக வீடியோ எடுத்து வச்சுருக்கார், மொத்தமாக ஆண்டவர் தரப்போகிறாருன்னு. ஆமென். காசு எவ்வளோ வச்சுக்கிறீங்க? கொஞ்சம் தான் வச்சுருக்கோம், போதும். கொஞ்சத்தை கொண்டாயிலும் அதிகத்தை கொண்டாயிலும் கர்த்தர் அற்புதம் செய்வார். From the right heart, the heart should be right because the purpose is good. நான் இது பரோட்டா ₹150 இவ்வளோ போய் வாங்கிட்டு வந்துட்டோமே, அந்த பரோட்டா நமக்கு டைஜஸ்டே ஆகாது. சொல்கிறேன், எவ்வளோ இது பிரியாணி? ₹500 பிகாஸ் த பர்பஸ். ஆமாம், த பர்பஸ் ஆஃப் ஸ்பெண்டிங். ஐயோ ஒரு சாப்பாடுக்கு போய் இவ்வளோ பண்ணிட்டோமே, இந்த ட்ரெஸ் எவ்வளோ ₹1000 ₹10,000 அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த கிரட்ஜிங் அவர் கொடுக்கும்போது இருக்கக்கூடாது. அப்போ 2 பண்ணோம். ஒன்று கொடுக்கும்போது நம்ம மனசாக மாற்றிக்கணும், இல்லைனா கொடுக்கும்போதே உங்களால் முடிஞ்சதை கொடுக்கணும். அந்த மனதில் சேஞ்ச் வரக்கூடாது. யுவர் பர்பஸ் ஷுட் பி, யுவர் ஆட்டிடியூட் ஷுட் பி ரைட் பிகாஸ் த பர்பஸ் இஸ் ரைட். அவருடைய ராஜ்யம் கட்டப்பட போகிறது. ஹல்லேலூயா. நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. யாராவது ஒருத்தர் பாஸ்டர் நீங்கள் கையில் பிடிங்க, உங்கள் கையில் தான் கொடுப்பேன்னு, என் கையில் கொடுக்காதீங்கம்மா, ஏன்னா நீங்கள் எனக்கு தரல. ஹல்லேலூயா. எனக்கு டைரெக்டாக தர வேண்டும் என்கிற அவசியமும் இல்லை. அவருடைய ஆலயத்தில் போடுங்க, அவருடைய காணிக்கை பெட்டியில் போடுங்க, அது அவரோட ஆஃபீஸ், அது அவரோட பாக்ஸு. சொல்லிட்டு போடுங்க, இந்த சர்ச்சில் பாஸ்டர் இருக்கிறாரு, டீம் இருக்குது, நான் அவங்களுக்கு தரல, உங்கள் ராஜ்யத்துக்குன்னு தரேன். இந்த வலது கை செய்தது இந்த இடது கைக்கு தெரியாமல் செய்கிறேன். போய் சொல்லக்கூடாது, நான் எவ்வளோ கொடுத்தேன் தெரியுமா, வருஷம் கொடுத்தேன் தெரியுமா, எவ்வளோ கொடுத்துருக்கேன் தெரியுமா, கணக்கு வச்சுக்கிறது தெரியுமா. நோ, விதைத்தோம், அறுவடையை காண்போம். ஆண்டோடைய ராஜ்யத்தில் மட்டும்தான். தமிழ்நாட்டில் விதைச்சிட்டு போய் ஆமென் தாய்வானில் அறுவடை பண்ணலாம், தாய்வானில் விதைச்சிட்டு ஹாங்காங்கில் அறுவடை பண்ணலாம். உலகத்தில் எந்த இடத்திலும் அவருடைய பலன் நமக்கு கிடைக்கும். ஆமென். இந்த ரைட் கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட் இருந்தால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போமா? 8ஆம் 9ஆம் வசனத்திலே அதை பற்றி பேசுகிறார். ரைட் கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமானவர்களையும் சகலவித நற்கிரியைகளாலும் பெருகிறவர்களாகவும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகல கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். God is able to make all grace abound toward you. நீங்கள் கொடுக்கிறது போல நீங்கள் கர்த்தருக்கு கொடுப்பதினால், கர்த்தர் கிருபையினால் every insufficiency will become a sufficiency for you. அதான் நான் இப்போ சொன்ன பாருங்க, ஆண்டவரே நான் ₹10 தான் தரேன், ஆனால் எனக்கு ₹1 கோடி பிரச்சனை இருக்குது, நான் மனமும் நமக்கு தரேன். ஆண்டவருக்கு ₹10 கொடுத்தானே நான் மனசு கஷ்டத்தோடு தரல, நிறைவாக தருகிறேன் என்று சொல்லும்போது அவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். நம்ம ஆண்டவர் மட்டும்தாங்க குறைவில்லாமல் நடத்துவார், பிரச்சனைலேருந்து ஃபுல்லாக சால்வ் பண்ணுவார். எப்படி சால்வ் பண்ணுவார்? அந்த கடனே இல்லாமல் கொடுப்பார். சொன்னார், நீ என்னை இப்போ ஏற்றுக்கிட்ட, இனி நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய். ஏற்கனவே வாங்கின்னு இருந்தோம், என்னை ஏற்றுக்கொண்டாய், என் மகனாய் மாறினாய், என் மகளாய் மாறினாய், நீ என்னவோ பாரி வைப்ப, கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய். கொரிந்து திருச்சபை கொடுக்கிற மக்களுக்கு அவர் ஜெபிக்கிறார் பாருங்க. அந்த 10ஆம் 11ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், இதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவன். நான் ஏன் இந்த ஜோசஃபோட கதை சொன்னேன்னா, 7th இயர் வந்துடும்.
7th இயரில் ஜனங்கள்லாம் வந்து இப்போ கேட்பாங்க, அது முதல்ல காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டோம், ஆடு மாடுலாம் கொடுத்து சாப்பிட்டோம், எங்களே அடிமையாக லேண்டை கொடுத்துட்டோம், எங்களே அடிமையாகிட்டோம், இப்போ ஒன்றுமே இல்லைன்னும் போது இந்த 7th இயர் ஒன்று பண்ணுவாப்புல, இது நல்ல விதை, இதை போய் விதை. ஏன்னா எத்தனாவது வருஷம் வந்துருச்சு? 7வது வருஷம் முடிய போகுது. இது எடுத்துன்னு போய் விதை சாப்பிட்றாத, இதை நீ சாப்பிடு. சாப்பிட்றதுக்கும் தனியாக கொடுப்பாப்புல, விதைக்கிறதுக்கும் தனியாக கொடு. நீ விதைக்கிற, அறுவடை வரும்போது எவ்வளோ கொடுத்துடணும்? 100 மூட்டையில் எவ்வளோ கொடுத்துடணும்? 20 மூட்டை, 5ல் 1 கொடுத்துடணும் அப்படி சொல்லிட்டாரு. விதைக்கிறவனுக்கு எதை கொடுக்குறாரு? விதை. ஒரு ஏழை வந்து நிற்கிறாங்க, ஐயா எனக்கு நிலமே இல்லை, இந்த நீ சாப்பிட்ற சாப்பாடு மட்டும் எடுத்துன்னு போ. ஆமீன். என்னை தெளிவாக புரிஞ்சுங்க பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொரு கையிலையும் காசு இருக்கணும். புசிக்கிறவர்களாக மட்டும் இருந்தோம்னா சாப்பிட்டு போயினே இருப்போம். விதைக்கிறவர்களாக இருக்கணும். ஆண்டவர்களை கேட்கணும், எனக்கும் ஒரு இன்கம் ரெடி பண்ணி தாங்கன்னு நீங்கள் ப்ரே பண்ணணும். எத்தனை பேர் ப்ரே பண்ண போகிறீங்க? முடியுமா? ஆனால் எனக்குன்னு ஒரு வருமானம் தாங்க. விதைக்கிறவனுக்குன்னா வருது, விதை வருது. ஒரே ஒரு தென்னை இளநீர் தான் குடிக்காமல் மரத்தில் விட்டான், அது காயாச்சு, அது காஞ்சிச்சு, முத்துச்சு, கீழே வந்துச்சு, அதை ஒன்று தான் போட்டான். இப்போ அவனுக்கு நிறைய இளநீர் கிடைக்குமா கிடைக்காதா? எத்தனை போட்டான்? ஒன்று. அவன் விதைக்க முற்படுகிறான். தான் கையில் உள்ள காசை அன்னைக்கு என்ஜாய் பண்ணாமல், அன்னைக்கு எக்ஸ்பெண்ட் பண்ணாமல், அன்னைக்கு ஸ்பெண்ட் பண்ணாமல் நாளைக்காக எடுத்து வைக்கிறான். அது அவனுக்கு விதையாய் மாறுகிறது. இன்னைக்கு பண்ணனா பண்ணிடலாமா? செலவு பண்ணலாமா பண்ணக்கூடாதா? பண்ண முடியும். அவன் இன்னைக்கு செலவு பண்ணல, நாளைக்கு செலவு செய்வேன் என்று இன்வெஸ்ட் பண்ணுகிறான். 2 விதமான பீப்புள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறார்கள். புசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், விதைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். புசிப்புன்றது எல்லாருமே பண்ணோம். ஆனால் விதைக்கிறவன் என்ன பண்ணுறான்னா, கொஞ்சம் போர்ஷனை இது விதை என்று வைக்கிறான். அதான்ப்பா நம்ம சர்ச் மினிஸ்ட்ரியில் பண்ணிருக்கிறோம். ஏன் ஓஎம்ஆரில் போய் வாடகை கட்டுறீங்க? ஏன் கரண்ட் பில் கட்டுறீங்க? ஏன் இந்த சர்ச்சில் வாடகை கட்டுறீங்க? ஏன் அப்படி மினிஸ்ட்ரி சப்போர்ட் பண்ணுறீங்க? ஏன் இங்கே ஊழியம் பண்ணுறீங்க? உங்கள் மனசை பார்த்து சொல்லலாம், அது விதை. ஆமேன்னு சொல்லுங்கள், அது விதை. அது திரும்ப வளர்ந்து வரும், அது பலன் கொடுக்கணும். பிப்ளிக்கல் கான்செப்டில், மினிஸ்ட்ரி கான்செப்டில் பேசுகிறேன். உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் எதனா பண்ணலாம். இப்போ தம்பி யோசிக்கிறார், நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், அந்த பிஸ்னஸ்க்கு 10 லட்ச ரூபாய் தேவை. அப்போ என்ன பண்ணுறாரு? தன்னை வருத்தி கொண்டு ஆண்டவருக்கு கொடுத்த பிறகு பணத்தை செலவு பண்ணாமல் வேண்டியதை மட்டும் பண்ணி சேர்த்து வைக்கிறார். ஒரு 5 வருஷத்தில் அந்த காசு சேருது. இப்போ அது பேர் என்னது? விதை. ஆமீன். இந்த விதை கான்செப்டை கத்த நம்ம அனைவருக்கும் தருவாராக. நான் சொல்கிறேன் கேளுங்க, கொஞ்சமாவது விதைக்கிறதுக்கு வச்சுக்குங்க. ஹேவ் சம்திங், a minimal amount. கல்யாணம் பண்ண எவ்வளோ வச்சுருக்கீங்க? 1 லட்ச ரூபாய் வச்சுக்கிறேன். யா, வெரி குட். புசிக்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாதபடி எப்படி இருக்கணுமா? விதைக்கிறவர்களாயும் இருக்கணும். ஜோசப் அதில் அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிற அந்த வசனத்தை முடிஞ்சால் எடுத்துக்கோங்க, எடுத்து படிக்குமா அந்த குறிப்பிட்ட வருஷம். இது நீங்கள் விதைப்பதற்காக, இது நீங்கள் புசிப்பதற்காக, இதை விதைகள் என்று சொல்லுவார். இனிமேல் நிலம் பார்வோனுடையதாக மாறிடுச்சு. எல்லா லேண்டை டாக்குமெண்டேஷன் ஆயிடுச்சு. ஏன்னா ஜனங்க எழுதி கொடுத்துட்டாங்க. விதைக்கிறவனுக்கு விதையும் கொடுக்கிற தேவன் அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்கும்படி செய்வார். ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதைத்தான். ஈசாக்கு பஞ்சை காலத்தில் சாப்பிட வேண்டியதை விதை விதைத்தான். ஆமேன். தேவனுக்கு எங்களால் சோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாக இருக்கும்படி மிகுந்த உதாரத்தினால் நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணவர்கள். இந்த தர்ம சகாயமாக பணிவிடை பரிசுத்தவானுடைய குறைவுகளை நீக்கிறதும் அல்லாமல் அநேகர் தேவனை சோத்திரிப்பதினாலே சம்பூர்ண பலனுள்ளதாயும் இருக்கிறது. அவர்கள் இந்த தர்ம சகாயத்தினாக நன்மை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படுதலுடைய அறிக்கைப்படுத்த நிமித்தம் தங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதாரணத்துமாய் தர்மம் செய்கிற நிமித்தம் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபை நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சியாய் இருக்கிறார்கள். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சாட்சி சொல்கிறேன். நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு சின்ன கீபோர்டுங்க, இவ்வளோ தான் சைஸு. இந்த கீபோர்டை எடுத்துகிட்டு ஒரு கணவன் மனைவி ஒரு டீமோட ஒரு சர்ச்சுக்கு, ஒரு கிராமத்து சர்ச்சுக்கு ஆராதனை பண்ண வராங்க. ஆமாம், அவங்க ஒரு நிறுவனத்துலேருந்து வருகிறாங்க, அவங்க ஆராதனை பண்ணுறாங்க. அப்போ அவங்க சாட்சி சொல்கிறாங்க, நாங்கள் ஆராதனை பண்ணுறவங்க எங்கள் கையில் ஒரு கிட்டார் மட்டும் தான் இருந்துச்சு. நான் சொல்கிறது 30 வருஷத்துக்கு முன்னாடி கதை. அப்போ கர்த்தர் எங்கள் நிறுவனம் ஒரு இடத்துல போய் நாங்கள் ஆராதனை பண்ணும்போது, எங்கள் ஜெபக்குழு இடத்துல போய் ஆராதனை பண்ணும்போது அந்த சபையார் எங்களை பார்த்து, நீங்கள் நல்லா ஆராதனை பண்ணுறீங்களே, உங்கள் கையில் ஒரு கீபோர்டு இல்லையே, நான் உங்களுக்கு ஒரு கீபோர்டு தரேன் வாங்கி கொடுத்தாங்க, அந்த கீபோர்டு தான் இது அப்படின்னு ஒரு ஆராதனை பண்ணாங்க. பயங்கரமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. 3 நாள் கூட்டம் முடிஞ்ச பிறகு 3ஆவது நாள், கடைசி நாள், அந்த கணவன் மனைவி அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஜெபம் பண்ணும்போது அந்த கிராமத்து சபையோட பாஸ்டர் மேடையில் ஏறி இவர்களுக்காக ஜெபிப்போம்னு ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணும்போது சொன்னார், ஆண்டவரே, இந்த 3 நாள்
பரலோக ஆராதனை மாதிரி இருந்துச்சு இந்த கீபோர்டால். ஆனால் 3வது நாளுக்கு அப்புறம் நாளையிலேருந்து என்ன பண்ண போகிறதில்ல, இப்படி இருக்க போகிறதில்லை. அவர்களை ஆசீர்வதித்த தேவன் நீர் எங்களையும் ஆசீர்வதியும், எங்களுக்கும் இப்படி தர்மம் பண்ணுன்னு ப்ரே பண்ணி முடிச்சிட்டாருங்க. நம்ம போவதற்குள்ள அந்த கணவன் மனைவி டிசைட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி, அப்போ ஐஎஸ்டி கால்ஸ் ரொம்ப 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 காஸ்ட்லி. அவங்க நிறுவனத்துக்கு ஹெட் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் மனசில் கர்த்தர் ஏவரார், இந்த கிராம திருச்சபைக்கு இந்த கீபோர்டு தரப்போகிறோம் என்று சொல்லி பர்மிஷன் வாங்கி அடுத்த நாள் காலையில் நாங்கள் சர்ச்சுக்கு போனால் அந்த டீம் போயிடுச்சு. ஆனால் அந்த டீம் அந்த பாஸ்டர்களை போய் ஜெபம் பண்ணி அந்த கீபோர்டை கொடுத்துட்டு போயிருக்குது. சொன்னாங்க எங்களுக்கு தர்மம், உங்களுக்கும் தர்மம். எவ்வளோ அழகாக ஆர்டர் ஃப்ளோ வச்சுருக்காரு தெரியுமா? என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும். சாப்பாடுனா சாப்பாடு மட்டும் இல்லைங்க, என் ஆலயத்தில் கேமரா உண்டாயிருக்கும்படி, என் ஆலயத்தில் இந்த கேஜெட்ஸ் உண்டாயிருக்கும்படி, என் ஆலயத்தில் இசைக்கருவிகள் உண்டாயிருக்கும்படி, எவ்ரிதிங் ஹேஸ் டு பி ஹேண்டில். பவுலையா சொல்கிறாரு, கொரிந்து திருச்சபையே ஜெருசலேமில் குறைவு இருக்குது, யூ சப்போர்ட் தம். இதே பவுலையா இருந்தார்னா கொரிந்து திருச்சபையில் குறைவு எருசலேமில் போய் சொல்கிறார், எருசலேமே கொரிந்தில் குறைவு இருக்குது, யூ சப்போர்ட் தம். குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் நம்மை கொண்டே செய்வார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். Give and it shall be given unto you. This is the biblical concept of God, a principle of God ன்னு கூட சொல்லலாம். ஆண்டவருடைய ஒரு தத்துவம், ஆண்டவருடைய ஒரு கொள்கை. தத்துவ மேதைகளை எவ்வளவு சொல்லியிருந்தாலும் நமக்கு தெரிந்த இந்த மாபெரும் தத்துவ மேதை வேதம் இன்றைக்கு சொல்கிறது, கொடுங்கள் கொடுக்கப்படும். கர்த்தாவே, நான் என்னை ஆயத்தப்படுத்துகிறேன் என்று கர்த்தர் சந்நிதியிலே நம்மை சரணடைவோம். நம்முடைய இருதயங்களை தேவனுக்கு நேராக திருப்புவோம்.
தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இன்றைக்கு நீர் பேசினீரே. உம்முடைய சமூகத்துல நாங்கள் பெற்றுக்கொண்ட காரியங்களை நாங்கள் மறுபடியும் உம்முடைய ராஜ்யத்துல விதைக்கக்கூடிய இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களை கட்டளையிடுவீராக. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் மூலமாக எங்களோடு கூட நீர் பேசினீரே அப்பா. இதோ இந்த வேலையில கூட அப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்கு என்று தந்த எல்லாவற்றையும் முதன்மையானதை அப்பா உங்களுடைய சமூகத்துல நாங்க படைக்கிறோம் அப்பா. இந்த வேலையிலும் பரிசுத்த ஆவியானவர் எங்க மத்தியில நீங்க பலமாய் கிரியை செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் வசனங்கள் 6-7. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். இந்த இடத்துல இங்கு பவுல் சொல்றாரு, நம்ம அளவின்படி நாம் விதைக்கிறோமோ கர்த்தர் அதற்கேற்ற பலன்களை அவர் கொடுப்பார். நாம் காணிக்கை நாம் கொடுக்கும் போது எந்த மனதோடு நாம் கொடுக்கிறோம்? நாம் விசனமாய் கொடுக்கிறோமா, இல்லை கட்டாயமாக கொடுக்கிறோமா, இல்லை நம்ம உண்மையாய் நம்ம மனம் நிறைவோடு நம் தெய்வ சமூகத்தில் நாம் அதை விதைக்கிறோமா என்று நம்மை நாமே உய்த்து ஆராய்ந்து பார்த்து நம் தேவனிடத்தில் நம்ம அந்த காணிக்கையை படைக்க வேண்டும் என்பதை இங்கு பவுல் சொல்றாரு. இந்த வேலையில கூட என்னுடைய சாட்சியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் ஆரம்ப காலத்தில் நான் ரட்சிக்கப்பட்ட போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ எனக்கு மிகவும் பிடிக்கும். அந்த சூழ்நிலையில் நான் ஒரு சின்ன ஒரு ஆலயத்துக்கு நான் போய் கொண்டிருந்தேன். என்னுடைய தகப்பன் ஒரு சின்ன கீபோர்ட் வாங்கி கொடுத்தார், கேசியோ கீபோர்ட். அது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது ஆனால் எனக்கு ப்ளே பண்ண தெரியாது. அந்த சவுண்ட்ஸ்லாம் அடிக்கடிக்கு நான் வச்சு கேட்பேன். அப்போது அந்த சபைக்கு போகும்போது அப்போது திடீர்னு ஆண்டவர் எனக்கு ஒரு ப்ராம்ப்டிங்கை கொடுத்தாரு. இந்த ஆலயத்திற்கு இந்த கீபோர்டை கொடுத்தா என்ன அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு தோணுச்சு. உடனே நானே டிசைட் பண்ணக்கூடாதுன்ட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் எங்கள் எல்லார்கிட்டையும் எங்கள் தகப்பன் கிட்ட கேட்டுட்டு அதை நான் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு என்று கொடுத்தேன். ஆனால் அதோடைய பலன் எனக்கு அப்போ கிடைக்கலனாலும் ஆண்டவர் எனக்கு பெஸ்டானதை, நான் இங்கே ஜிஐ சபைக்கு வந்த புதுசில் ஜிஐ சபைக்கு நான் கீபோர்ட் கற்றுக்கினேன். அந்த கால பீரியடில் அப்போது சகோதரர் சொன்னார், இப்போ இந்த டைமில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கீபோர்டு இருந்தால் நல்லாயிருக்கும், நீங்கள் ப்ரே பண்ணுங்க, ஆண்டவர் கொடுப்பாருன்னு. உண்மையாக நான் அந்த நேரத்தில் நான் ப்ரே பண்ணேன், ஆண்டவரே இப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எனக்கு எந்த கீபோர்டும் இல்லை, எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு. நான் எதிர்பார்த்ததுலாம் ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபாயில் ஒரு செகண்ட் ஹேண்ட் கீபோர்டை வாங்கலாம் அப்படின்ட்டு நான் ஆலோசனை பண்ணி நிறைய அதுக்காக நான் சர்ச் பண்ணேன். ஆண்டவர் நான் எதிர்பாராததை, பெஸ்டானதை, நான் எதிர்பார்த்ததை விட பெஸ்டானதை ஆண்டவர் புதிய கீபோர்டு, அட்வான்ஸ் கீபோர்டை எனக்கு கொடுத்து ஆண்டவர் என்னை சாட்சியாக நிறுத்தினார். நாமும் கூட அநேக நேரத்தில் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்ம விதைக்கணும்னும் போது நம்ம விசனமாக கொடுக்குறோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இடை பெற்று கொண்டு இருக்கிறார். நம்ம மனப்பூர்வமாய் கர்த்தர் கொடுத்ததில் நம்ம உகந்ததை பிரியமாய் நம் தெய்வ சமூகத்தில் நம்ம படைக்கும் போது கர்த்தர் அதற்கேற்ற பலனை இம்மையிலும் மறுமையிலும் அவர் கொடுப்பார் என்று இந்த வேலையில் கூட நம்ம ஒரு விசையாக நம்ம மனம் திரும்ப போகிறோம். அநேக தடவை நானும் சில சமயத்தில் நம்ம கிட்ட என்கிட்ட வருமானம் இல்லாத போது ஆண்டவருடைய ராஜ்யத்தில் விதைக்கணும் போது ஒரு சின்ன ஒரு பயம் வரும், இதை கொடுத்துட்டோன்னா அடுத்த தேவைக்கு நான் என்ன பண்ணுவேன்னு. ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் என்னை குறைவோடு என்னை நடத்தினதே கிடையாது. எப்பெல்லாம் எங்கள் வீட்டில் ஒரு குறைவு வருகிறது போல நான் காணப்படுகிறேனோ ஆண்டவர் உடனே அந்த தேவைகளை சந்தித்தது அநேக தடவை நான் அனுபவித்திருக்கிறேன். இந்த வேலையில் கூட நம்ம ஒரு விசையாக நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போமா? இனி ஆண்டவரே அப்பா, நீங்கள் எங்களுக்கு கொடுத்ததில் நாங்கள் பெஸ்டானதை நாங்கள் உங்களுக்கு என்று நாங்கள் கொடுக்க போகிறோம்ப்பா. நாங்கள் வெசனமாக நாங்கள் கொடுக்க போவதில்லை, கட்டாயத்தோடு நாங்கள் கொடுக்க போவதில்லை. மனப்பூர்வமா கர்த்தர் நீங்க எங்களுக்கு எதை ஏவுகிறீரோ அதை நான் உங்க சமூகத்தில் நாங்கள் விதைக்க போகிறேன். கர்த்தர் அதற்கேற்ற பலனை நீங்க கொடுப்பீங்க என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று நம்மளுடைய மனதில் நம்மளுடைய இருதயத்தில் கைகளை வைத்து நம்ம இந்த வேலையில நாம் ஜெபிப்போமா?
சமூகத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அநேக தடவை ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே காணிக்கை செலுத்தும் போது அப்பா நாங்கள் விசுவாச குறைவோடு நாங்கள் செலுத்திருக்கிறோம்ப்பா. இந்த வேலையில் ஒரு விசையாக எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுங்கப்பா. இனி நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தில் நாங்கள் விதைக்கும் போது அப்பா நாங்கள் முழு மனதோடு ஆண்டவரே நாங்கள் நிறைவோடு விசுவாசத்தோடு நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்பா. இனி கட்டாயத்தோடு அல்ல, நாங்கள் விசனப்பட்டு நாங்கள் கொடுப்பது இல்லை அப்பா, உற்சாக இருதயத்தோடு நாங்கள் கொடுக்க போகிறோம். இதுவரைக்கும் தேவனுடைய ராஜ்யத்தில் நாங்கள் எதெல்லாம் நாங்கள் விதைத்து இருக்கிறோமோ கர்த்தர் அதற்கேற்ற பலனை கொடுப்பீராக. இந்த வேளையில கூட ஒரு விசையாக எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உம்முடைய ஊழியத்திற்கென்று உம்முடைய ராஜ்யத்துக்கென்று எங்களை விதைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களை பயன்படுத்துங்கப்பா. ஊழியத்துல கூட எந்தெந்த இடத்துல விதை என்கின்ற வசனத்தை நாங்க விதைத்திருக்கிறோமோ இந்த ஆண்டுல அதற்குரிய பலனை நாங்க காண உதவி செய்யுங்கப்பா. அப்பா இந்த வேளையில கூட ஆண்டவரே எங்க சபையுடைய அப்பா நிலத்துக்காக நாங்க ஜெபித்து கொண்டிருக்கிறோம்ப்பா. அப்பா நாங்க எல்லா இடத்துலயும் உங்களுடைய வசனத்தை நாங்க விதைத்திருக்கிறோம். ஓயமார் பகுதியில, ஆவடி பகுதியில, அப்பா பட்டாபுரம் பகுதியில, இன்னும் அநேக இடங்கள்ல ஆண்டவரே அப்பா உங்களுடைய வசனம் என்கின்ற விதையை நாங்க விதைத்திருக்கிறோம்ப்பா. அதற்கேற்ற பலனை கர்த்தர் நீங்க நிறைவாய் கொடுக்க போறீங்கப்பா. ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைத்த போது 100 மடங்கு ஆண்டவரே அறுவடை செய்யும்படிக்கு நீர் செய்திர. இன்றைக்கு நாங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் அப்பா உம்முடைய ராஜ்யத்திற்கென்று நாங்க விதைத்திருக்கிறோமோ கர்த்தர் அதற்கேற்ற பலனை நீங்க கொடுக்க போகிறீங்கப்பா. அப்பா நாங்க எங்களுடைய கண்களால நாங்க அதை பார்த்து உமக்கு நன்றி செலுத்த போகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த வேளையில எங்களை நாங்க அர்ப்பணிக்கிறோம். நீரே பெரியவர் இருந்து பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனாகிய கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம். ஹேவ் a blessed day. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பன்னவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பன்னவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.